ஷேய் எப்பா சூரியன் பேசுகிறப்பா கணக்கு கட்டளை இட்டபடி நீதி அரசரே நீதிமானே கட்டளை இட்டபடி லிங்கத்திலிருந்து அமர்ந்து இதெல்லாம் வேலை செய்ய அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுத்த நீதி அரசரே கட்டளை இட்டபடி கட்டளையாக அந்த கட்டளை இட்டபடி கடவுள் கொடுத்த கணக்கு வேலையை நாங்கள் முடிச்சிட்டோம். சிலனா ஓட்டு முத்திரை போடுறவன் அநியாய சேட்டை பண்ணி வச்சுருக்கான். ஆதார கார்டு ரேஷன் கார்டு ஃபுல்லாக பிடிச்சி சிட்டி கிராமத்தை அடைச்சி விட்டு சும்மா துவச்சி விடணும். ஆணுக்கு பெண்ணுக்கும் லத்தி குறுக்கெலும்பு வச்சு ஒடிச்சு விடணும். குறுக்கெலும்பு ஒடிச்சு விடணும். பூரா இந்த பேப்பருக்கு பூரா குடும்பமாக அந்த பேப்பருக்கு ஆபாசத்தில் போகுது. குடும்பமே எப்பா ரொம்ப மோசமாக இருக்கப்பா, நானே இங்கேருந்து நீ காட்டுதே இல்லை பாடுறா அப்படின்னு பார்த்தா இவ்வளோ கன்றாவி பண்ணுதான். அந்த பேப்பரை வச்சு பூமி அழிக்கான், பூமியை அசிங்கம் பண்ணிட்டான், ரொம்ப அசிங்கம் பண்ணுதான். அப்போ இவனுங்களுக்கு கொடுக்குற கொடுப்போம் ஆதார கார்டு ரேஷன் கார்டு செக் பண்ணல வீடு மாளிகை கட்டி கிடப்பான். 5 பேர் 4 பேர் 3 பேர் கிடப்பான். குறுக்கெலும்பு ஒடிச்சு விட்டா அதோடு முடிஞ்சுவோம். அக்கம் பக்கம் போகிறவன் அக்கம் பக்கம் ஏற்று பார்க்குறவன் இனிமேல் நம்மளையும் ஒடிச்சு விட்ருவாங்க, நம்மளாட்டு பொத்தி போவோம் அப்படின்னு போயிடுவான். அப்போ மண்ணை சுரண்டை எங்கே போவான், அதுதான் கணக்கு. இப்போ எல்லா விவசாய இடம் பூராமே கணக்கு எடுத்து பிடிச்சிடணும்ப்பா. எங்கெங்கே போட்டிருக்கான அத்தனை பத்திரப்பதிவு வெளியில் வென்று எல்லாவனுக்கும் அந்த என்கவுண்டரில் கணக்கை முடிச்சுட்டு கணக்கை மொத்தத்தில் பிடிங்குது. எல்லாம் பிடிங்கி சிட்டி கிராமத்தை அடைச்சித்த இராணுவ வீரர் நிற்கணும். எங்கே போகிற விவசாயமா ஓடு, வியாபாரம் பாக்கியா விவசாயத்தில் விளையுதா, அந்த மாநிலத்துக்கு கணக்கு போடையில் நீ அந்த கணக்கு இராணுவ வீரரை வச்சு கணக்கை பாருப்பா. காயின்ஸ் தான் விடணும். இவன் பேப்பரை விட்டு இன்னும் நக்கிக்கிட்டே நிற்கான். தமிழ்நாடு முழுவதும் ஜனநாயகம் புளித்தியை வாங்கி உனக்கு இப்போ வீட்டில் படுத்துக்கடா கிளடு கட்டியெல்லாம் படுத்துக்கடா உனக்கு நாங்கள் 2000 ரூபா கொடுத்துருதோமுங்க. அடுத்து பூரா நடக்க மாட்டாமல் ஏழ மாட்டாமல் கிடக்கிற கலைகளுக்கும் நான் 2000 4000 ரூபா கொடுத்துருந்தேன், நீ பெய்யாமல் புளித்தி படுத்துரு அப்படின்னு இந்த புளித்தியை தமிழ்நாட்டுக்குள்ளே வாய்ச்சிக்கிட்டு இருக்கான். எல்லா உயிர் வாழ்கிறதுக்கு விவசாயம் ஆடை மூடிக்கோடா, திறந்து போட்டு பப்பளப்பலான்னு திறந்து போட்டு அலையாகிடா. இப்போ அரசியல்வாதி பூரா திறந்து போட்டு அலையுதான். இப்போ கணக்கு இப்போ நம்ம நெருக்கி ஏற்கனவே லூஸ் மாதிரி ஆயிடுவான்னு போட்டேன். இப்போ அவன் பொண்டாட்டி மாதிரி கூட்டு வித்தோட்டமாக ஆட ஆரம்பிச்சிடுவான். கண்டிப்பாக அந்த நாற்காலி சேரை பிடிக்கிறதுக்கு அந்த பணம் பேய் பேப்பருக்கு பொண்டாட்டி மாதிரி மகாமாரில் மேடையில் நுப்பாட்டி வண்டி போடுறதில் தூக்கி வித்தோட்டமாக காட்டுறதுக்கு ஆரம்பிச்சிடுவான். நீ போட்டிருக்கப்பா உள்ள கணக்கு இப்போ அப்படியே வந்துடும் போயிருக்கப்பா. என்னப்பா உழைச்சோடு கணக்கு இருக்குது, ஆனால் எப்படி மூளையை திருப்ப போகிறேன்னு தெரியல. திருப்பிடு அவன் பொண்டாட்டி மாதிரி மகமாரில் தூக்கி வித்தோட்டமாக காட்டிட்டு எனக்கு ஜனநாயகம் குளித்து போடு, அதான் எரிச்சாச்சுல. இப்போ வித்தோட்டமாக காட்டியாவது வாங்கிடலாமான்னு பார்ப்பான் அரசியல்வாதி. அந்த மாதிரி நிலைமையில் உட்காந்துருக்கான். அத்தனை நீதிமன்றம் கோர்ட்டில் வழக்கு நின்று ஆடி தண்டனை வாங்காமல் ஒரே ஓட்டு முத்திரை பேப்பர், செத்த பேய் பேப்பர். எவ்வளோ கூத்தடிக்கான் என்னடா ஒரு எல்லா நாட்டிலுமே கூத்தடிச்சு வச்சுருக்கான். அதுக்கு தான் எல்லா நாட்டில் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் பார்டர் அடைச்சிடவும் போட்டிருக்க. அதை அடைச்சிடணும். மற்ற நாடு பூரா நெரிச்சிரு. இப்போ நெரிச்சு வாப்பா. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே ரத்த பலியாக போய்க்கொண்டே இருக்கிறது. கன்னியாகுமரி டு சென்னை மெட்ராஸ் வரைக்கும் ரத்த பலி பூமியில் போகுது. இப்போ நீதிமன்ற கோர்ட்டில் எடுக்க அவங்க காலையில் எழுந்திரிச்சு அங்கே போய் நம்ம வாசிக்கணுமே எவன் வாயுதா போட்டிருக்கான் என்ன, அதைத்தான் அந்த கவனத்தில் இருக்கக்கூடிய கணக்கில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. வழக்கறிஞர் எங்கே இன்றைக்கி இத்தனை பேர் இருக்கான், பூரா வாயுதா வாங்கணும், பூரா அவனை காப்பாற்றணும்னு அவன் அந்த மாதிரி நின்று ஓடுதான். இதுகளையும் கொஞ்சம் பதம் பார்த்து விடப்பா. இப்போ கன்னிமாரி சிவப்பாடே போகுது. நீதிமன்றத்தில் என்னென்ன கணக்கில் அதை தட்டினாத்த அப்போ அடுத்தாப்பில் வெளியில் பார்ப்பான். கடவுள் ஒன்று உட்காந்துருக்காரு, நீதி அரசர் உட்காந்துருக்காரு அப்படிங்கிற கணக்கு வரும். ஏன்னா இன்றைக்கி சென்னை ஓட்டு போடுற வெண்ணெயை புளுத்தியை பூரா எரிச்சாச்சு, சாம்பலாக்கியாச்சு. ஆணும் பெண்ணும் ரிக்கார்ட் டான்ஸு மாதிரிலப்பா ஆடுது. அப்பா வித்தோட்டமாக ஆடிடும் இருக்கு ஓட்டு முத்திரைக்கு ஆணும் பெண்ணும் அந்த மாதிரி வந்துருச்சாப்பா. விட்டுட்டான்ல சாராயம் கஞ்சா போயலை மது போதையை விட்டு உட்காந்து அப்படியே ஒவ்வொரு இடத்துல அசிங்கம் பண்ணுதான். காலுக்கு மேலே காலை போட்டு கடைகளை போட்டு உட்காந்து விற்பனையாக உட்காந்து அந்த செத்த பேப்பரை கொடுத்து வாங்கி அப்படி ரசனையில் அவன் பொண்டாட்டிமார்களுக்கு தூக்கி ஆட்டி தேய்ச்சி நக்கிக்கிட்டு இருக்கான். இந்த டாஸ்மார்க்கு உள்ள கணக்கில் இதெல்லாம் எவ்வளோ பெரிய கூத்துப்பா, எவ்வளோ பெரிய பாவத்தை செய்தான். இந்த ஜென்மத்தில் ரொம்ப பாவத்தை வாங்கி உட்காந்துருக்கான் அரசியல்வாதி. கொட்டு மேலே அடித்து பிபி ஊதுதான், சிங்கி தட்டுதான், பின்னாடி பூரா ஜனநாயகம் ஓட்டு முத்திரை போட்டவனுக்கு குழல் ஊதுதான். இப்போ ஜனநாயகத்தை எரிச்சாச்சு, சாம்பலாக்கியாச்சு. கை விரலை அமைக்கிறப்பா, கண் மூளை வாய் நாக்க அமைக்கிறு. இப்போ ஏற்கனவே சப்புன்னு கிடக்கு, இன்னும் சப்புன்னு கீழே இறக்கி ஈய பூரா அடக்கு. மானிடப்போ கொசு மாதிரி கிடக்கான். அடக்குனா அப்புறம் தான் இவனுங்களை தூக்க முடியும், இல்லைன்னா அது தண்ணி முடியாது. இப்போ ஆடிக்கிட்டே இருப்பான் பேப்பரை வச்சு. முக்கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சுப்பா.